உட்காந்து பேசலாமா? ம், உட்காருங்க. ஆ, தேங்க்யூ. மா, சொல்லுங்க. முதல்ல நீங்க என்ன மன்னிக்கணும். என்ன கார்த்திக் சார், அப்பாலாம் வந்திருக்காங்க, என்னாச்சு? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என் ஒய்ஃபுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் அப்பா வந்திருக்காரு. நீங்களும் கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா வரோம் சார். நான் வராமலையா சார்? கண்டிப்பா வரேன் சார். தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வச்சுட்டா அந்த வீட்ல அடுத்தடுத்து ஃபங்க்ஷன் வந்துட்டே இருக்கும் சார். அப்படியா? நபி சார், சும்மா ஏதாவது அடிச்சு விடாதீங்க சார். செம்புலி சார், நான் நிஜமா தான் சொல்றேன். தாலி பெருக்கி போடுற ஃபங்க்ஷன் வச்ச உடனே அவங்க வைஃப் வந்து முழுகாம ஆயிடுவாங்க. அப்படி முழுகாம ஆயிட்டாங்கன்னா அடுத்த 5வது மாசம் மருந்து கொடுக்கற ஃபங்க்ஷன் வைக்கணும். அதுக்கப்புறம் வளகாப்பு வைக்கணும். வளகாப்பு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பேறுகாலம் பார்க்கணும். பேறுகாலம் முடிஞ்ச உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கணும். இப்படி நிறைய ஃபங்க்ஷன் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு சார். சார் சார் சார், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது சார், விடுங்க சார். அப்படின்னா கார்த்திக் சாருக்கு இனிமே ஒரே செலவு தானே சொல்லுங்க. செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் சந்தோஷம் தானே சார்? துர்கா மேடம், அக்கௌண்ட்ஸ்ல அப்பப்ப சொதப்பினாலும் இந்த விஷயத்துல கரெக்டா பாயிண்ட பிடிக்கிறீங்க. நீங்க இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பதவிக்கு வந்திருக்கீங்க. இது சாதாரண விஷயமே இல்ல, மிகப்பெரிய சாதனை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்லைங்கம்மா, நீங்க இதை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் இது மிகப்பெரிய சாதனை தான். என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு நான் இவ்வளவு பெரிய பதவிக்கெல்லாம் வரலையேம்மா. உங்க ஸ்துதிக்காக சொல்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க கமிஷனரா வரப்போறீங்கன்னு என் பையன் வந்து சொன்னதும் நான் சொன்ன வார்த்தை இதுதான். அந்த மதிப்பும் மரியாதையும் எனக்கு இப்பவும் இருக்குதுமா. அப்படி இருக்கும்போது